ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு பாப்லின் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கட்டை எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோக்கு இந்த கட்டைக்கு மேட்சாக எடுத்திருக்கேன். அந்த வெறுமனையாக இருக்க வளையத்தை அடியில் வச்சுட்டு இந்த நட்டோடு இருக்குல்ல அதை மேலே வச்சுட்டு நல்லா இறுக்கமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணலாம். இதுக்கு சுவிங் த்ரெட்டுனா மிஷின் ஊசி போட்டு தைக்கிற ஊசி வச்சு நம்ம தைக்கக்கூடாது. அதுக்கு ஹோல்ஸ் ரவுண்டாக இருக்கும். இதுக்கான ஹோல்ஸ் நீளமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் நீள வாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். எம்ப்ராய்டிங்க்குனே நூல் தனியாக விற்கிது. 5 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி விற்கிது. நீங்கள் இப்போதைக்கு இந்த கட்டை வாங்கிக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டை வாங்கி கற்றுக்கிட்டாவே ஓகே தான். அதுக்கு பிறகு நம்ம சேலையில் ஜாக்கெட்டில் இது மாதிரிலாம் போடணும் அப்படின்னாக்கா நம்ம ஆரி ஸ்டாண்டு விற்கிது. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஸ்டிச்சில் எப்படி இந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ரன்னிங் ஸ்டிச் தான். அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த ஸ்டிச் நம்ம போட போகிறோம். ரன்னிங் ஸ்டிச்சு ரன்னிங் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே விறுவிறுன்னு போகிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல கேப் விட்டு நல்லா கேப்னால் நல்லா நிறையாவே கேப் விட்டு நம்ம போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் எப்போவுமே ஒரு 1 mm 2 mm அந்த அளவுக்கு கேப் இருக்கும் ரன்னிங் ஸ்டிச்சில். இந்த ரன்னிங் ஸ்டிச் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னாக்கா, ஃப்ளவர்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு அழகாக பேக் ஸ்டிச்சு ரன்னிங் ஸ்டிச்சு இது மாதிரியெல்லாம் கொடுக்கலாம். அது ஃபுல்லாக அப்போ தான் ஃபுல்லப்பாக தெரியும். இதை கண்டினியூவாக இந்த ரன்னிங் ஸ்டிச்சை வச்சு பீட்ஸ் ஸ்டிச் எப்படி போடுறது, இதை வச்சு பீட்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போடுறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் அதை வச்சு பீட்ஸ் ஒர்க் எப்படி போடுறதுன்றதையும் நான் சொல்லலான்னு தான் இருக்கேன். இது எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்படியும் போடலாம் எண்ணாட், இல்லை இன்னொரு நூலில் இன்சர்ட் பண்ணியும் போடலாம். நம்ம இப்படி போடுறதே ஓகே தான்.